இல்ல. அதாவது இங்க விஷயத்த புரிஞ்சுக்கணும். உக்கிர தெய்வங்கள் நீங்க பிரிச்சு வச்சுட்டாங்க. அப்புறம் மாந்தர்கள் வந்து இந்த தெய்வங்கள் இங்க இருக்கணும், இந்த தெய்வங்கள் இங்க இருக்கணும், இங்க வீட்ல வச்சு வழிபாடு பண்ண வேண்டியது இந்த தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி பிற மாந்தர்கள் வந்து ஒரு வழிமுறையை கொண்டு வந்துட்டாங்க. அதை இன்னைக்கு பிடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கோம். உக்கிர தெய்வம்னு யார்கிட்ட கேட்டாக்க, இந்த நாட்டோட இந்த தமிழ் குடியோட முதல் பெண் தெய்வமே யாருன்னு கேட்டாக்க கொற்றவை தான், காளி தான். என்னென்னா வந்து நான் என்னோட அந்த மென்சஸ் டயத்தில் கூட மந்த்லி சைக்கிளிங் டயத்தில் கூட நான் ஐயனாரை கும்பிடுவேன், கோயிலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அது போகலாமா, இப்போ அந்த நேரத்தில் சாமி கும்பிடலாமா கும்பிடக்கூடாதா அப்படின்னாக்கா, இந்த இப்போது மந்த்லி அவங்களோட அந்த நேரத்தில் பெண்கள் வந்து அந்த ஏரியாவுக்கு போகும்போது அந்த ரத்த சம்மந்தப்பட்ட இதுபாடுகள் காட்டு விலங்குகள் தாக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் வர வேண்டாம், இந்த நேரத்தில் நீங்கள் சாமி கும்பிட வேண்டாம். அதாவது நம்ம சொன்ன அந்த இதிகாசங்களையும் புராணங்களையும் மற்ற விஷயங்கள் நமக்கு உண்டான அந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே நம்மளை வழிமுறைப்படுத்துறதுக்கு நெறிமுறைப்படுத்துறதுக்கு தான். இதை எடுத்துகிட்டு எல்லாத்துக்குமே புகுத்திட்டு இதுக்கெல்லாம் நம்ம கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறது அது ஒரு அபத்தமான ஒரு இது. முதல்ல இப்போ இத்தனை தெய்வங்கள் இருக்குது, இத்தனை தெய்வங்கள் இப்போ பலரும் என்ன சொல்லுவாங்க, ஒரு பொதுவாக ஒரு கருத்து இருக்குன்னா, நான் திருப்பதிக்கு போனேன், போயிட்டு வந்து நிறைய பிரச்சனையை சந்தித்தேன் அப்படிம்பாங்க. திருப்பதிக்கு போயிட்டு வந்து இங்கே பல பேர் பார்த்தாக்கா ரொம்ப வாழ்ந்தவங்களும் பல பேர் இருக்காங்க, வீழ்ந்தவர்களும் பல பேர் இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா, அவங்களுக்கும் அங்கே செட் ஆகாது. புரியுதுங்களா? முதல்ல இந்த நம்ம கேள்விப்படுற தெய்வத்தையோ இல்லை மற்ற தெய்வ கோயிலுக்கோ போகிறத விட முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உன்னோட குல தெய்வத்தை போய் நீ முதல்ல உன் குலதெய்வ ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்யுங்க. அதை நீ செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உன்னோட இஷ்ட தெய்வத்தை நீ வழிபாடுங்கிறது. இஷ்ட தெய்வ வழிபாடு எங்கன்னா குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் தான் இஷ்ட தெய்வத்தோட அனுகிரகமே கிடைக்கும். அது எப்படி போய் இங்கே போகிற பக்கமாக குலதெய்வம்னு இங்கே பல பேருக்கு என்னென்ன தெரியாது, குலதெய்வத்தை பற்றியே நினைக்கிற அந்த இதே கிடையாது. அப்படி இருக்கும்போது இஷ்ட தெய்வம் மட்டும் வந்து வேலை செஞ்சிருமா? வேற மதத்துக்காரங்க இப்போ நம்மளோட முன்னோர்கள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க தெய்வத்தை வழிபாடு பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த கான்டாக்டே கட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து கிறிஸ்டியனில் தான் இருக்காங்க அப்படின்னா அப்போ நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? கிறிஸ்டியனில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் இன்னொரு கேள்வியும் இருக்குது. நீ எந்த மதத்தில் வேணாலும் இரு, அந்த மதத்தில் அந்த கடவுளுக்கு நீ ஆத்மார்த்தமாக உண்மையானவனாக இரு, அது உனக்கு வேலை செய்யும். விடிய காலையில் 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே, அதாவது ஒரு சில பேர் 5 மணிக்குள்ளே அப்படின்றாங்க. உங்களுக்கு எந்த விஷயம், குழந்தையோ இல்லை கல்யாணமோ இல்லை வேலை வாய்ப்போ, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த வேணால் அது கோரிக்கையாக இருக்கலாம். அது விடிய காலையில் 3 to 5 அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் வந்து சாமிக்கிட்ட பிரார்த்தனை வச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும்ன்றாங்க. இது என்னன்னு சொல்ல முடியுமா? இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா அந்த 3:20 to 6 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தங்கிறது நம்மளோட 3 மணிலேருந்து பிரம்ம முகூர்த்தம் 3:24 அந்த 3:20 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து பிரம்ம முகூர்த்தம். நீங்கள் பொதுவாகவே இந்த ஆன்மீகத்தையும் நீங்கள் மாந்திரியத்தை மற்றதெல்லாம் நீங்கள் ஒதுக்கிடுங்க. பொதுவாக இன்றைக்கி இருக்கிற அந்த ஜெயிச்ச தொழிலதிபர்களும் சரி, இன்றைக்கி இருக்க அறிஞர் பெருமக்களும் சரி, பெரிய ஆளுங்கள்லாம் இவங்கெல்லாம் எப்படி சாதிக்கிறாங்க அப்படின்னாக்கா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா அவங்களோட எந்திரிக்கிற டைமிங் பார்த்திங்கனாக்கா ஒன்று 3:30 இல்லைன்னா 4 o'clock எந்திரிச்சு அவங்களோட அன்றாட வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க. எவன் ஒருத்தன் காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு தன்னோட கடமைகளை முடிச்சுட்டு அந்த தொழில் ரீதியாகவோ அவன் செய்கிற வேலையாகவோ மற்ற விஷயத்துக்காகவோ அவன் செய்ய ஆரம்பிக்கிறான் அப்படின்னாக்கா அவனோட அந்த செயலானது கண்டிப்பாக வெற்றி. ஏன்னா அந்த நேரத்தில் மனதும் நம்மளோட எண்ணம் புத்தி ரொம்ப தெளிவாக இருக்கும். நீங்கள் அப்போ எடுக்கிற முடிவுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும். அதனால தான் அந்த எல்லா பணக்காரன் சரி, எல்லா கோடீஸ்வரன் இன்றைக்கி இருக்க அம்பானியாக இருந்தாலும் சரி, அதானியாக இருந்தாலும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, ஆனால் இன்றைக்கி இருக்கிற உண்மை அதுதான். இன்றைக்கி யாருக்கு பல பேருக்கு தெரியறதில்ல. பிரம்ம முகூர்த்தத்தில் ஒருத்தன் செய்கிற காரியங்கிறது சிறப்பாக இருக்கும். நீங்கள் எந்திரிச்சு ஒரு 10 நாளைக்கு கஷ்டமாக இருக்கும். 11ஆம் நாள் வந்து நீங்களே தனிப்பட்ட முறையில் உடல் ரீதியாகவும் சரி உள்ள ரீதியாகவும் சரி உணர்வீங்க. அது ஒரு புத்துணர்ச்சியாக நம்ம செய்கிற காரியம் எதை தொட்டாலுமே எனக்கு சிறப்பாக இருக்கும். இதைத்தான் வந்து இது கூட வந்து இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஓட்டுறோம். இப்போ நம்ம இந்த ஆன்மீகங்கிற ஒரு விஷயத்தை அது ஒரு டூல், இது கூட நம்ம சேர்ந்து இது பண்ணும்போது இன்னமும் ஒரு பர்சன்டேஜ் நடக்கிற ஒரு காரியம் 10% ஒரு 50% எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதனால தான் இந்த நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுங்கட்டு. அதாவது வந்து நம்ம காலையில் சாப்பிட வேண்டியதை நைட்டு நம்ம சாப்பிட்றோம், ஏன்னா எப்போ 3 வேளையும் நம்ம சாப்பிட்றதானே அப்படிங்கிற மாதிரி வாதத்துக்கு இங்கே இது உண்டு, விதண்டவாதத்துக்கு மருந்து கிடையாது. இன்னொன்று, காலையில் அந்த நேரத்தில் வந்து விளக்கு கம்பல்சரி ஏற்றி கும்பிடலாமா, இல்லாட்டி மனமுருகி ஒரு 1/2 an hour இல்லை ஒரு 1/4 hour அந்த நேரத்தில் எழுந்து நம்மளோட கோரிக்கையை தெய்வத்துக்கிட்ட வைக்கலாமா? இல்லை, இது விளக்கு ஏற்றி கும்பிடலாமா இல்லை காலை, இதில் பல பேருக்கும் ஒரு பெரிய என்னென்னா
கேள்வி என்ன இருக்குன்னா, நான் காலையில் எழுந்திரிச்சு மூஞ்சி கழுவிட்டு சாமி கும்பிடணுமா, இல்லை காலை கழுவிட்டு சாமி கும்பிடணுமா, இல்லை குளிச்சுட்டு கும்பிடணுமா? ஒரு தெய்வத்தை கும்பிட்றன்னு முடிவாகி போச்சு. ஏன் குளிச்சுட்டு பண்ணுறதுனால ஏதாவது உங்கள் சொத்து பத்து ஏதாவது குறைஞ்சிட போதா, இல்லை உங்களோட நேரங்காலங்கள் ஏதாவது குறைஞ்சிட போதா, இல்லை வேறு ஏதாவது நடந்துட போதா? ஒரு ஆத்மார்த்தமாக இப்போது ஒரு ஒரு விஷயந்தான். நம்ம வந்து உடல் சுத்தங்கிறது இங்கே தேவைப்படுது. இப்போது எந்த தெய்வமும் இதெல்லாம் கேட்கல. நமக்கு நம்ம இப்போ ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம். இப்போ குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காரும் போது நம்மளோட மனங்கிறது ஒரு எண்ண அலைங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும். இது நம்ம இப்போ தூங்கி எழுந்திரிச்சோன்னா அப்படியே வந்து நம்ம உட்காந்தோன்னா அது எப்படி ஒரு அசௌகரியமாக இருக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். மூஞ்சியை கழுவிட்டு வந்து உட்கார்றது, காலை கழுவிட்டு வந்து உட்கார்றதுங்கிறது அது வேறு, உட்காரலாம். அந்த நிலைக்கு நீ போகிறதுக்கு, ஞானம் பெறதுக்கு இன்னும் நாட்கள் ஆகும். இப்போது விநாயகரை கும்பிட்றவங்கெல்லாம் வந்து காலைல எழுந்திரிச்சு குளித்த உடனே வந்து யாரும் வந்து இங்கே இதே பண்ண மாட்டாங்க. அந்த உபாசனை எடுத்தவங்க ரொம்ப இதாக இருக்கும். காலைல நீங்கள் எப்போ இருக்கா அவரை நினச்சி உட்காருவாங்க, மூஞ்ச கழுவிட்டு உட்காருவாங்க, அவங்க பாட்டு தியானம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது அப்படியே கடந்துக்கிட்டே போகும். இது வந்து நானே இதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா நான் உச்சிஷ்ட கணபதியோட உபாசனை காலைல எந்திருப்பேன். நேரம் ஆயிடுச்சுன்னா ஒரு 3 மணிக்கு ஆயிடுச்சுன்னா அப்போவே கைகள் கழுவிட்டு அவரை உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். மற்ற தெய்வங்களை நான் தாய் தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது குளிச்சுட்டு தான் நான் உட்காருவேன். இது பொதுவாக இது அப்புறம் பார்த்தேன், எனக்கு அது ஒரு அசௌகரியத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நான் குளிச்சுட்டு தான் உட்காருவேன். குளிச்சுட்டு உட்காந்து நீங்கள் தியானம் பண்ண ஆரம்பிங்க, விளக்கேற்றி சாமி கும்பிட ஆரம்பிங்க, எல்லாம் சிறப்பாக இருக்கும். இந்த நான் காலை கழுவணுமா கையை கழுவணும் அதெல்லாம் ஒரு முட்டாள்தனமாக ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் ஒன்றும் ஆயிரப்போகிறது கிடையாது. குளிச்சுட்டு உட்காந்து பாரு, உன் வாழ்க்கையில் மாற்றத்தை நீயே காணலாம். உக்கிரதெய்வ வழிபாடுனாலே மக்கள் மத்தியில் நிறைய பயம் இருக்குது. இப்போ வராயை பற்றி நீங்கள் ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க. இதே முறை மற்ற பிரத்யங்கா தேவியாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து காளி வழிபாடாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படிங்க? இல்லை, அதாவது இங்கே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். உக்கிர தெய்வங்கள் இங்கே பிரித்து வச்சுட்டாங்க. அப்புறம் மாந்தர்கள் வந்து இந்த தெய்வங்கள் இங்கே இருக்கணும், இந்த தெய்வங்கள் இங்கே இருக்கணும், இங்கே வீட்டில் வச்சு வழிபாடு பண்ண வேண்டியது இந்த தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி பிற மாந்தர்கள் வந்து ஒரு வழிமுறையை கொண்டு வந்துட்டாங்க. அதை இன்றைக்கி பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கோம். உக்கிர தெய்வம்னு யார்கிட்ட கேட்டாக்கா, இந்த தமிழ் குடியோட முதல் பெண் தெய்வமே யாருன்னு கேட்டாக்கா கொற்றவை தான், காளி தான். நீங்கள் இவங்க அதாவது காளி வந்து யாருக்கானவர்? போர் தெய்வம். அவள் முதல்ல இந்த ஆதி மாந்தர் முதல்ல போர் செய்கிறதுக்கு அவங்க யாரை வணங்கிட்டு போவாங்கன்னா காளியை தான் வணங்கிட்டு போவாங்க. இன்றைக்கி பிரத்திங்க தேவி, இன்றைக்கி வராகி, இது எல்லாத்தையும் நம்ம வரிசையாக நம்ம கும்பிட ஆரம்பிக்கிறோம். அதாவது உக்கிர தெய்வங்களை வழிபாடு செய்யலாமா, இல்லை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாமா? வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தாய்க்கு தெரியும் குழந்தைய எப்படி பார்த்துக்கணுங்கிறது. நம்ம அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறோம், இவ்வளோதான் ஒரு விஷயம். அவங்களுக்காக நம்ம ஆத்மார்த்தமாக எப்படி நடந்துக்கிறோம், நம்ம அவங்களுக்கு உண்டான அந்த கடமையை நம்ம எப்படி செய்கிறோங்கிறது இங்கே முக்கியமே. புரியுது. இப்போ காளி வழிபாடு பண்றப்போ இருக்கட்டும், இல்ல மற்ற தெய்வத்தை வழிபாடு பண்றதா இருக்கட்டும், இப்போ நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, 10க்கு 10 ரூம் தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய குடும்பத்துல வந்து இந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. இதனாலேயே வந்து அவங்க உக்கிர தெய்வத்தை வைக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. கணவன் மனைவி சேர்ந்து இருக்கும் போது என்ன பண்றது? இல்லை, இதை செய்கிறதுக்கு முன்னாடி இதை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ சமீபத்தில் ஒரு எல்லா சேனல்லையுமே ஒரு விவாதம் ஓடிட்டு இருந்து என்னை சார்ந்து அந்த சின்னத்திரை நடிகரில் ஒரு சிலர் வந்து கோபமாக சொன்னாங்க. என்ன சாமி இந்த மாதிரி வந்து அவங்க இந்த இதில் இதாக இருக்கிறவங்க, பிரபலமாக இருக்கிறவங்க என்னென்னா வந்து நான் என்னோட அந்த மென்சஸ் டயத்தில் கூட மந்த்லி சைக்கிளிங் டயத்தில் கூட நான் ஐயனாரை கும்பிடுவேன், கோயிலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு பெரிய விவாதம் மாதிரி போயிட்டு இருந்தது. இப்போ அது போகலாமா, இப்போ அந்த நேரத்தில் சாமி கும்பிடலாமா, கும்பிடக்கூடாதா அப்படின்னாக்கா, இப்போது இந்த மாதிரி முதல்ல கோயிலுங்கிறது எங்கே இருந்ததுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல ஆதி காலத்தில் ஆதி மாந்தர்கள் கும்பிட்டது கோயிலுங்கிறது வனத்தில் தான் இருந்தது. இப்போ காட்டை நோக்கி தான் இப்போ நீங்கள் இப்போ கோயிலே போனால் வீட்டில் அதுக்கப்புறம் தானே நீங்கள் ஒன்றில் ஒரு கைப்படி மஞ்சளை கையில் பிடிச்சி வச்சுருப்பாங்க. இல்லைன்னா எல்லா வீட்லேயும் முதல்ல எல்லாம் தெய்வங்கிறதுலாம் இங்கே ஃபோட்டோலாம் எதுவுமே கிடையாது. முதல்ல ஒரு மஞ்சளில் ஒரு ரவுண்டு போட்டிருப்பாங்க, அதில் ஒரு பொட்டு வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. யாரை? அவங்களோட குலதெய்வத்தை நினைத்து. இதுதான் இங்கே தெய்வ ஃபோட்டோங்கிறது. இன்றைக்கி நம்ம இத்தனை ஃபோட்டோவை நம்ம வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறோம். அன்றைக்கி பூஜை ரூமுங்கிறதுல அந்த ஒரே ஒரு சந்தன இது மட்டும்தான் இருக்கும். இவங்க நம்ம கோயிலில் போய் வழிபாடு பண்ணணும், ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னா வனத்துக்கு போய் தான். எல்லா தெய்வமும் வனத்தில் தான் இருந்தது, வனத்துக்கு போய் தான் வழிபாடு பண்ணுவாங்க. இப்போது மந்த்லி அவங்களோட அந்த நேரத்தில் பெண்கள் வந்து அந்த ஏரியாவுக்கு போகும்போது அந்த ரத்த சம்மந்தப்பட்ட இது வாடைகள் காட்டு விலங்குகள் தாக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வர வேண்டாம் அப்படிங்கிறத அந்த ஒரு
இதுக்காக நீங்கள் வர வேண்டாம், இந்த நேரத்தில் நீங்கள் சாமி கும்பிட வேண்டாம். அதாவது நம்ம சொன்ன அந்த இதிகாசங்களையும் புராணங்களையும் மற்ற விஷயங்கள் நமக்கு உண்டான அந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே நம்மளை வழிமுறைப்படுத்துறதுக்கு நெறிமுறைப்படுத்துறதுக்கு தான். இதை எடுத்துகிட்டு எல்லாத்துக்குமே புகுத்திட்டு இதுக்கெல்லாம் நம்ம கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறது அது ஒரு அபத்தமான ஒரு இது. அந்த நேரத்தில் சாமி கும்பிடலாமா அப்படின்னாக்கா உன் மனது தூய்மையாக இருந்து நீ கும்பிடலாம். அதில் நான் குளிச்சுட்டு நீ கும்பிட்றதுல ஒன்று. ஒரு சில அசௌகரியங்கள் இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் வெளியில் போகிறதோ மற்ற போய் ட்ராவல் பண்ணி போய் சாமி கும்பிட்றதோ உங்களுக்கு ஏதாவது ஒரு தீண்டத்தகாத ஒரு சில விஷயங்கள் ஏதாவது நடக்குமோ அப்படிங்கிறதுனால தான் அதை வேண்டான்னு தவிர்த்தாங்களோடைய. மற்றபடி அந்த நேரத்தில் சாமி கும்பிடக்கூடாதுல. அப்போ அதுக்காண்டி வந்து அந்த நேரத்தில் வந்து சாமி வேலை செய்யாமல் போயிருமா? அது ஒரு மூடத்தனமான ஒரு விஷயம். இதுதான். இப்போது இந்த நேரத்தில் ஒரு 10க்கு 10 ரூமில் இருக்காங்க, ஒரு கணவன் மனைவி வாழ்கிறாங்க. இவங்க வந்து அவங்க ஒன்றா இருந்துட்டு அவங்க சாமியை கும்பிடணும்னா அது அவங்களோட இது. இப்போ எல்லாருமே வந்து ஒரு ஸ்க்ரீனை போட்டு தான் இங்கே நம்ம சாமி கும்பிட போகிறாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை. இதுக்கும் அதுக்கும் கனெக்ட் பண்ண வேண்டாம். நான் தான் சொல்லலையா, நம்ம எண்ணம் புத்தி அது தெளிவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம தெய்வத்துக்கிட்ட நம்ம அவங்களுக்கு தெரியும் இல்லையா, இவன் நம்மக்கிட்ட எப்படி இருக்கா, நம்ம புள்ள நம்ம எப்படி நடந்துக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல, ஒரு தாய்க்கு தெரியலையா. அதனால் அதில் போட்டு குழப்பிக்க வேண்டியதே கிடையாது. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இன்னொரு முக்கியமான கேள்வி, இந்த உக்கிரதெய்வ கோவில்களுக்கு வந்து சாமானிய மக்கள் எல்லாருமே போகலாமா? ஏன்னா ஒரு சில பெரியவங்க சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு இந்த கோவிலுக்கு போனால், நான் பேர் சொல்ல விரும்பல, எனக்கு அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே ஆக மாட்டேங்குது, வீட்டில் பிரச்சனைகள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. அதில் எனக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவில்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்குமே மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கும். இந்த கோவிலுக்கு போனாதான் நல்லது, இந்த கோவிலுக்கு போனால் ஆகலைன்ற ஒரு விஷயம் ஏன் மக்கள் மத்தியில் வந்தது? முதல்ல இப்போ இத்தனை தெய்வங்கள் இருக்குது. இத்தனை தெய்வங்கள் இப்போ பலரும் என்ன சொல்லுவாங்க, ஒரு பொதுவாக ஒரு கருத்து இருக்குன்னா, நான் திருப்பதிக்கு போனேன், போயிட்டு வந்து நிறைய பிரச்சனையை சந்தித்தேன் அப்படிம்பாங்க. திருப்பதிக்கு போயிட்டு வந்து இங்கே பல பேர் பார்த்தாக்கா ரொம்ப வாழ்ந்தவங்களும் பல பேர் இருக்காங்க, வீழ்ந்தவர்களும் பல பேர் இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு அங்கே செட் ஆகாது. புரியுதுங்களா? இப்போது நீங்கள் கேட்குறது என்னென்னா, எல்லா தெய்வமும் ஒரே மாதிரி தானே வேலை செய்யணும், எதுக்கு போய் ஒருத்தரை இது பண்ணுது அப்படின்ட்டு. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உனக்கு இன்றைக்கி இப்போது ஒருத்தங்க இன்றைக்கி சொல்கிறாங்க, ஏப்பா நான் திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன் நல்லா இருக்குது, நான் அந்த காளி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் நல்லா இருக்குது, இங்கே ஒரு இடும்பு சன்னதிக்கு போயிட்டு வந்தேன் எனக்கு நல்லா இருக்குது. இவங்க கேட்குறது எதையுமே இங்கே இங்கே இருக்க மாந்தர்கள் யாருமே உருப்படியாக செய்கிறது கிடையாது. எந்த ஒரு விஷயம் முதல்ல இந்த நம்ம கேள்விப்படுற தெய்வத்தையோ இல்லை மற்ற தெய்வ கோயிலுக்கோ போகிறத விட முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உன்னோட குலதெய்வத்தை போய் நீ முதல்ல உன் குலதெய்வ ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்யுங்க. அதை நீ செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உன்னோட இஷ்ட தெய்வத்தை நீ வழிபாடுங்கிறது. இஷ்ட தெய்வ வழிபாடே எங்கன்னா குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் தான் இஷ்ட தெய்வத்தோட அனுகிரகமே கிடைக்கும். அது எப்படி போய் நீங்கள் போகிற பக்கமாக குலதெய்வம்னு இங்கே பல பேருக்கு என்னென்ன தெரியாது, குலதெய்வத்தை பற்றியே நினைக்கிற அந்த இதே கிடையாது. அப்படி இருக்கும்போது இஷ்ட தெய்வம் மட்டும் வந்து வேலை செஞ்சிருமா? நீங்கள் 1000 அங்கே அன்னதானம் பண்ணாலும் சரி, 1000 பாலாபிஷேகம் பண்ணாலும் சரி, குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லைன்னா இஷ்ட தெய்வத்தோட அனுகிரகம் சுத்தமாக கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் தலைகளில் நின்னாலும் வேணால் உங்களோட வசதிக்கும் வாய்ப்புக்கும் தகுந்த மாதிரி நீங்கள் அனைத்து கோயிலுக்கு போகலாம். ஆனால் தெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் ஒழிய இஷ்ட தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்காது. அதனால் முதல்ல உங்களுக்கு அந்த இப்போ 1000 கோயில்கள் அந்த இதை விட குலதெய்வத்தை போய் அங்கே போய் அவங்ககிட்ட சரணாகதி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் விரும்புகிற இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க. எதுக்கு இன்றைக்கி எல்லாம் இப்போ நம்ம இப்போவே வந்து ஊர்கோயிலில் கிராமப்புறங்களில் ஏன் இந்த சித்திரை மாதத்துலேருந்து வைகாசி மாதம் வரைக்கும் எதுக்கு திருவிழா எடுக்கிறாங்க, பூக்களை இறங்குறாங்க, குண்டம் இறங்க, எல்லாமே எதுக்கு? நம்ம வருஷத்துக்கு ஒரு முறையாவது வெளியில் நம்ம தொழில் ரீதியாகவோ மற்ற விஷயமாகவும் இருப்போம், வருடத்துக்கு ஒரு முறையாவது நம்மளோட குலதெய்வத்தை நினைக்கணும். நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்து அவங்கள வழிபாடு செஞ்சுட்டு அவங்களுக்கு உண்டான மரியாதையை செஞ்சுட்டு போகணுங்கிற தான் இத்தனை விஷயங்கள் செஞ்சது. அதனால் உன்னோட குலதெய்வத்தை நீ வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்ய எல்லாம் சிறப்பாக இருக்கும். குலதெய்வம் தெரியாவிட்டால் என்ன பண்ணுறது? ஏன்னா இதுக்கு நான் பேசினா சிலருக்கு வந்து வெறுப்பு உண்டாகும். குலதெய்வம் தெரியலைங்கிறதே ஒரு பைத்தியக்கரத்தனமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னாக்கா, நான் இது ஒரு சாப்பாடு விஷயத்துல நான் இது பலமுறை சொல்லிட்டேன், இது சொல்கிறதுக்கு எனக்கு இருக்குது. குலதெய்வம் தெரியலன்னு இன்றைக்கி சொல்கிறதே இன்றைக்கி இருக்க மக்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி இருக்க 2K கிட்ஸாக இருந்தாலும் சரி, எனக்கு குலதெய்வம்னா என்னன்னு தெரியாதுன்னா இதெல்லாம் வந்து ஒரு பெருமைக்காக பேசுகிற ஒரு விஷயம். குலதெய்வம் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கேருந்து திண்டுக்கல் பிரியாணி இந்த இடத்துல நல்லா இருக்கும், சேலம் ஆர்ஆர் பிரியாணி சேலமில் போய் நான் சாப்பிட்டாக்கா சூப்பராக இருக்கும், இங்கே போகிற வரையில் கிருஷ்ணகிரியில் இந்த கடையில் எனக்கு அருமையான ஜூஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போகிற வழியில் ஒவ்வொரு இடமா போய் சாப்பிட்டு வராங்க. சாப்பிட்றதுக்கு உண்டான எல்லா இதுவும் இருக்குது. நம்ம இங்கேருந்து தேடி அதுக்காக தேடி போகிறவங்களாம் இருக்காங்க.
ஏன் இவ்வளோ தூரம் நம்மளோட சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நீயே உன்னோட குலதெய்வத்தை தெரிஞ்சுக்க ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல? குலதெய்வம் இப்போ என்னென்னா ஒரு 5-6 வாழையடி வாழையமாக வந்து மாறிட்டீங்க. இங்கே எல்லாமே ஒரே இதிலேருந்து வந்தவங்க தான். ஒரு தாய் வழி அவங்களுக்கு தெரியும். இப்போது இப்போ உங்கள் குடும்பம் வந்து ஒன்று மதம் மாறி இருக்கலாம், இல்லை அதை விட்டு ஒரு காதல் திருமணமோ ஏதோ இதுலேருந்து வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த பூர்வ குடிங்கிறது நீ எந்த கிராமத்தில் பிறந்தியோ அந்த கிராமத்துக்கு போனால் ஒரு அங்கே இருக்க அண்ணன் தம்பிகளோ சித்தப்பாமார்களோ இல்லை பெரியப்பாமார்களோ இல்லை யாரோ மாமன் மச்ச உறவோ இல்லை தாத்தா பாட்டிகளோ யாரோ ஒருத்தர் அங்கே இருப்பாங்க இல்லையா? நீ இந்த குலத்தில் தான் பிறந்த, இதுதான் உனக்கான குலதெய்வங்கிறத சொல்கிறதுக்கு அங்கே ஒருத்தங்க இருப்பாங்க. அதை சுற்றி தான் உன்னோட குலதெய்வமே இருக்கும். நீங்கள் குலதெய்வம்னு தெரியலை அப்படின்னு சொல்லலாம். அதை நான் சொல்ல விரும்பலை. பைத்தியக்காரத்தனமான ஒரு விஷயம். ஓகே, ஒரு டவுட். இப்போ வேற மதத்துக்காரங்க, இப்போ நம்மளோட முன்னோர்கள் வந்து நீங்க சொல்ற மாதிரி அவங்க தெய்வத்தை வழிபாடு பண்ணிருக்கலாம். ஆனா அந்த கான்டாக்டே கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து கிறிஸ்டியன்ல தான் இருக்காங்க அப்படின்னா அப்ப நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போது கிறிஸ்டினில் இருக்காங்க, இஸ்லாமியத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் கிடையாது. இப்போ நீங்கள் கிறிஸ்டினில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் இன்னொரு கேள்வியும் இருக்குது. மாற்று மதத்தினருக்கு எந்த தெய்வம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டாங்க. சரியா? மாற்று மதத்தினருக்கு எந்த தெய்வம் வேலை செய்யும், இல்லை நம்ம ஏற்கனவே இருந்த தெய்வம் வேலை செய்யுமா அப்படிங்கிறதுக்கு இது வந்து அது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கேள்வி. இல்லை இது என்னென்னா நான் சம்மந்தப்பட்ட அந்த கெஸ்ட்டை வந்து அவங்க வந்து ஒரு கார்னர் பண்ணுறதுக்காக அந்த கேள்வியை என்னை கேட்டாங்க. நீ எந்த மதத்தில் வேணாலும் இரு, அந்த மதத்தில் அந்த கடவுளுக்கு நீ ஆத்மார்த்தமாக உண்மையானவனாக இரு, அது உனக்கு வேலை செய்யும். நீங்கள் இப்போது ஒரு கிறிஸ்டினாட்டு அங்கே தான் நீங்கள் மாறிட்டேன் அப்படின்னாக்கா அவருக்கு உண்மையாக இரு. இப்போது இஸ்லாமத்துக்கு போயிட்டுனா இஸ்லாமத்துக்கு நீ உண்மையாரு. எதுக்குமே உண்மையாக இருக்க மாட்டேன், நான் அங்கேருந்து இந்த மதத்துக்கு வருவேன், இந்த மதத்துலேருந்து அந்த மதத்துக்கு தருவேன் இப்படிங்கிறவங்களுக்கு எந்த மத தெய்வமும் வேலை செய்யாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால் நான் இந்த மதத்துலேருந்து அந்த மதத்துக்கு மாறிட்டேன், எனக்கு தெரியாது, நாங்கள் காதல் திருமணம் இல்லை அதை மறைஞ்சு போயிட்டோம் அப்படி கிடையவே கிடையாது. இவங்களுக்கான பூர்வக்குடி எதுங்கிறது தெரியும். நீங்கள் அந்த எந்த ஊர் கிராமம் இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் அம்மாவுக்கு இதே ஊரா அப்படின்னு கேட்டாக்கா இருக்காது. இல்லை அப்பாவுக்கு யாருக்காவது அவங்க எங்கேயாவது தூரத்தில் பிறந்திருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு கிராமம் இருக்கும், ஒரு இது இருக்கும். இப்போ இதை கேட்டாக்கா இப்போ உங்கள் அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்கலாம். இல்லையா அவங்க கூட பிறந்தவங்க யாராவது ஒருத்தருங்க இருக்காமல் போகிறது கிடையாது. இது எந்த ஊருன்னு கேட்டாவே நம்ம ஈஸியாக தெரியும். அந்த ஊரில் சுற்றி தான் மீறி போனால் ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்கெல்லாம் அந்த குலதெய்வமே இருக்க போகும். ஏன்னா குலதெய்வங்கிறது என்ன, அந்த ஊரை சுற்றி அந்த வனத்துக்குள்ளே தான் இருக்கும். அதை முதல்ல நம்ம பார்க்கணும். இது பெரிய விஷயமே கிடையாது. இதை உன்னோட வாழ்க்கையில் என்னென்ன ஒரு குலதெய்வத்தை தேடிக்கிறதுக்கு ஒரு 10 நாளோ 5 நாளோ செலவு பண்ணுறதுல என்ன ஆயிரப்போகுது? உன்னை வாழ்க்கையை முடிஞ்சிட போதா? ஒரு 10 நாள் குலதெய்வத்தை தெரிஞ்சுக்க, அதுக்கு போய் உண்டான நீ அந்த கடமையை நீ செஞ்சுட்டு வா. அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை எங்கேயோ போயிடும். சூப்பர் சார். அதாவது உக்கிர தெய்வ வழிபாடு பற்றி ரொம்ப எளிமையான முறையில் மக்களுக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கும், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப அழகாக தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க. அதில் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, மண் அகலில் வந்து நம்மளோட சாமிக்கு வந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணலாமா? இல்லை, மண் அகல் விளக்கேற்றலாமான்னா கண்டிப்பாக இது முதல்ல வந்து விளக்கேற்றிட்டு இருந்தாங்க. முதல்ல இன்றைக்கி தான் வந்து நம்ம லேட்டஸ்ட் டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு. இது என்ன ஆகுதுன்னா ஒரு அசௌகரியத்தை கொடுக்குது. என்ன அசௌகரியத்தை கொடுக்குன்னா அதில் சுற்றி இந்த எண்ணெய் ஊற ஆரம்பிச்சது, அந்த ஃபோட்டோக்கு எண்ணெய் ஊற ஆரம்பிச்சிடும், இல்லை அந்த இடமே எண்ணெய் பட ஆரம்பிச்சிடும். இந்த எண்ணெய் பட்டால் அந்த ஒரு இதுங்கிறது சிறப்பாக இருக்காது. அதனால் இன்றைக்கி இருக்கிற அந்த வெங்கல விளக்கில் நீங்கள் விளக்கேற்றுங்கிறது சிறப்பாக இருக்கும். இல்லை அகல் விளக்கில் நீங்கள் உங்களோட மன திருப்திக்கு ஏற்றுறீங்கன்னா அது கீழே ஒரு சின்னதாக ஒரு அந்த பாத்திரம் மாதிரி ஏதாவது வச்சு அதில் விளக்கேற்றுங்க. அது வாரத்துக்கு ஒருக்க நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிறது நல்லாயிருக்கும். ஏன்னா அகல் விளக்கில் ஏற்றும் போது அந்த ஏரியாவே சுற்றி எண்ணெய் படிஞ்சிடும். அதனால அது வேண்டாம், அவ்வளோதான். அதை இப்போ நம்ம தவிர்க்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். மிக சிறப்பு சார். நன்றி சார். நன்றி.